ஷோல்டர் டு வேஸ்ட் ஏரியா 9.5 அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் லென்த் எடுத்து. ஷோல்டர் வந்து 5 inches அதை மார்க் பண்ணிக்கிறோம் இங்கேருந்து இங்கேக்கு. ஷோல்டர் ஸ்லாப் மார்க் பண்ணிக்கிறோம் 1/4 இங்கிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் 5 inches லென்த் ஆர்ம் ரவுண்டு. இங்கேக்கு 4 பிரிச்சு ஆன்சர் வருது. வேஸ்ட் ரவுண்டு பெஸ்ட் ரவுண்ட் 22 inches. அதை 4 பிரித்து அதோட 2 ஆட் பண்ணி 7.5 வருது. ஸோ நான் இங்கேருந்து இங்கேக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த ஆர்ம் ரவுண்ட் கர்வை இங்கிட்டு வரைஞ்சிக்கொள்கிறேன். இந்த வரைஞ்சி கொண்டுட்டு திருப்ப இது ஸ்லீவ்லெஸ் இல்லாத ட்ரெஸ்ன்றதால 1/2 inches இங்கே காலை மைனஸ் பண்ணி ஷோல்டர்லேருந்து திருப்ப நாங்கள் இந்த கர்வ் பண்ணிக்கொள்கிறோம். ஃப்ரண்ட்ன்றதால 1/4 இங்கனைக்கே மைனஸ் பண்ணி இங்கே ஒரு கர்வ் ஒன்று போட்டு இப்போ இதையுமே ட்ரா பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ஏரியாவுடைய ஆர்ம் ஹோல் இதெல்லாம் கட் பண்ணி போய்த்துரும். திருப்ப இங்கே இந்த ஷேப்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது வேஸ்ட் ரவுண்ட். அதில் வர ஆன்சர் 7/4. அதை நான் இங்கேருந்து இங்கனைக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை ட்ரா பண்ணிக்கொள்கிறோம். நெக் மார்க் பண்ணுறோம் 3.5. இங்கேருந்து இங்கே 3.5 பண்ணிவிட்டு இங்கே காலை மார்க் லைன் ஒன்று கொடுத்து இந்த கர்வ் இந்த ஷேப்ஸை நான் ட்ரா பண்ணிக்கொள்கிறேன். ஸோ கட் பண்ணினா இந்த மாதிரி வரும் இந்த ஷேப்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஷேப்ஸ் வருது. இந்த நெக்டு மிட் பாயிண்ட் தான் இந்த ஏரியா. இங்கே எனக்கு ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக் வரதால் நான் இப்படி கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே வேஸ்ட் மட்டும் கெதரிங் வருமே ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு, அந்த பெல்ட் எப்படி வெட்டுறேன்ட்டு பார்ப்போம். அந்த பெல்ட்டுக்கு தேவையானது கட் பண்ணினா இந்த ஷேப்ஸ் வரும். இப்போ எங்களுக்கு ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் ஏரியாவுக்கு வந்த 9.5 கெதர் பண்ணுறதால இதை 2 times வந்து எடுத்துக்கொள்ளணும். இதை 2 timesல தான் இந்த பெல்ட்டு நீட்டு. ஓகே, திருப்ப இந்த ஷோல்டருக்கு தேவையானது வந்து இங்கே ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்திக்கிற இந்த ஷோல்டரில் லென்த் எடுத்தால் போதுமானது. இது அதே மார்க் பண்ணிவிட்டு திருப்ப இந்த லைனை 2 times இதில் 2 times எடுத்து டிவைட் பண்ணி 2 times எடுத்து மார்க் பண்ணிவிட்டு திருப்ப இந்த கர்வ் ஷேப்ஸ் வந்து கீழே நாங்கள் வேஸ்ட் ஏரியாவுக்கு பிடிக்க போகிறோமே அந்த ஏரியாவுக்கு இந்த கர்வ் ஷேப்ஸை நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி விட்டுறணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி பெல்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கும். 9.5ல் 2 times எடுக்கணும். ஒசக்கே இந்த ஷேப்ஸ் தான் வரும். கடைசி நாங்கள் மூட்டுற இடம்தான் இந்த மாதிரி வரும். ஓகே, அப்படி தான் இந்த பெல்ட் எடுக்கணும். திருப்ப நாங்கள் பார்ப்போம் ஃப்ரண்ட்டுக்கும் அண்ட் பேக்குக்கும் வர வேஸ்ட்லேருந்து நாங்கள் தந்திக்கிறோம். வேஸ்ட்டு ஹெம் லென்த் உண்டு. அது கொஞ்சம் ஃபியாட் ஷேப்ஸில் இருக்கிறதால நான் கட் பண்ணணும். சிம்பிள் ஃபியாட் கட் உண்டு. இப்போ புடவையை 2 காம அடித்து அதில் வந்து நான் தந்திக்கிற மெஷர்மெண்ட் 18ல் 5 மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த ஹெம்முக்கு வந்து கெதர் வந்திக்கு அந்த ஃப்ராக்கோட ஃபோட்டோவில். ஸோ அந்த 5 inches வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இதை 5 inches மைனஸ் பண்ணி 13 எடுத்துக்கொள்கிறோம். 18ல் 13 தான் ஆன்சர் இதுக்கு வருது. அப்போ இங்கேருந்து இங்கேக்கு லென்த் போடுறோம் 13 inches. ஓகே, அதில் இருந்து இந்த வேஸ்ட் ஏரியா வரணும் சாதாரணமாக. இப்போ நாங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் தந்திக்கிறோமே இந்த இடம் 4 பிரித்து வர்றது 7/4. அதை இங்கே மார்க் பண்ணணும். அப்போ தான் அதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஓகே. ஓகே, அந்த கட் பீஸே கொண்டாந்து இங்கேனைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கொள்ளையிலும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வர இந்த லென்த்தும் வந்து 13 தான் இருக்கும். ஓகே,
அங்கே மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே கர்வ் ஷேப்ஸுக்கு எடுக்கணும். டேப்பை வச்சு மார்க் பண்ணி இந்த கர்வ் ஷேப்ஸ் இங்கே எனக்கு கிடைக்கும். அப்படி இந்த கர்வ் ஷேப்பை புடவையில் வெட்டுறது. நான் வெட்ட போக்கில் பாருங்கள் அவங்களுக்கு விளங்கும். அப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி ஷேப்ஸ் கிடைக்கும். இப்போ நாங்கள் ஸ்விங் அலவன்ஸ் இதுக்கு வச்சுக்கொள்ளணும். இதுக்கு வைக்கிற ஸ்விங் அலவன்ஸ் இஸ் இங்கே எனக்கு 1/2 inches, இந்த சைட் சீமுக்கு 1 inches, இதுக்கு இந்த கீழே ஹெம் கெதரிங் தானே வருது ஐசோரி, இதுக்கு 1/2 inches. இது இந்த பேட்டர்ன் வந்து வேஸ்ட் டு ஹெம். இப்போ கீழே கெதரிங் வார துண்டை எப்படி வெட்டி கொள்கிறோம். இந்த வெட்டினத்தில் 2 மடங்கு ஈக்கணும். ஃபால்டிங்கில் 2 மடங்கு ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு. இது ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு வைங்க உதாரணத்துக்கு. இப்போ இதை வெட்டினா இந்த மாதிரி வரும். கட் பண்ணின பீசஸ் வரும் இந்த மாதிரி. இந்த மாதிரி வந்தால் ஓகே, இந்த மாதிரி வந்தால் இங்கனைக்கு அந்த கெதர் ஒன்று வந்திக்கு தானே சுருக்கு இங்கனைக்கால அந்த சுருக்கம் எடுக்கிறதுக்கு இந்த பெல்ட் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அப்போ இதோட வித் வந்து 5. ஓகே 5. இது 2 times எடுத்தால் தான் எங்கேனே சுருங்கும். இந்த பெல்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸில் கட் பண்ணுறோம். 5 inches லென்த், half இங்கனைக்கு ஸ்விங் அலவன்ஸ் வரும். அப்போ எங்களுக்கு தேவைப்படுது 6. இந்த பெல்ட்டினுடைய நீளம் 6 inches தான் உங்களுக்கு வருவது வெட்டுறதுக்கு. அப்போ இங்கனைக்கு 1/2, இங்கனைக்கு 1/2. ஓகே, இந்த மாதிரி ஒரு பீஸோட கட் பண்ணி எடுக்கிறோம் 2 times போட்டு. இந்த ஹெம்மினுடைய ரவுண்ட் அளந்து அதில் 2 மடங்கு எடுத்து 6 inches வெட்டினா தான் இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது தைக்கிறதுக்கு. அப்போ இது ஹெம்மினுடைய பகுதி. வேஸ்ட் டு ஹெம் இந்த மாதிரி ஷேப்ஸ் தைக்கும். அடுத்தது பார்ப்போம் பின்புறம் எப்படி வந்து ரெடி பண்ணுறேன். பின்னுக்கு இருக்கிற பேட்டர்ன்ஸுடைய டிராஃப்டிங் அதை பார்ப்போம். இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. back piece diagram. The back piece the pattern la vandu adhe measurements da front unude measurement e da 9.5 7/4 5 7.5 ஷார்டு 5 அது இங்கே 2 டிவைட் பண்ணி 2.2 எடுத்துருக்கு. அப்போ இங்கனைக்கு 2 வந்து இன்னொரு 1/2 inches இங்கனைக்கு மைனஸ் ஆகுது. ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். ஓகே, ஒன் இன்ச்சஸ் நெக் அதையுமே இங்கனைக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 inches எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. அண்ட் இப்போ எங்களுக்கு வந்து இந்த மிட் ஓப்பன் வந்து வைக்கிறதால இங்கனைக்கு ஒரு 3 inches ஓப்பன் வைக்கலாம் ஹுக்குக்கு. பாப்போம் இதுக்கு எப்படி நாங்கள் தையல் அளவு கொடுத்துக்கொள்வோம். இது வந்து பாடி ஷேப்ஸை மட்டும்தான் எடுத்துக்கிறோமே. அப்போ இதுக்கு வந்து தையல் அளவு நாங்கள் சைடில் வச்சுக்கிறோம். ஆல்ரெடி இதுக்கு 2 எட் பண்ணினதால இதுக்கு தையல் இன்ச்சஸ் ஈக்குது. அப்போ 2 inches வச்சதுக்கு 2மே வச்சு தைக்கிறது இல்லை, 1 inches வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கும் ஒரே அளவு தான் 1 inches. இதுக்கு வந்து 1/2 inches. இதில் ஆல்ரெடி நாங்கள் 1/2 inches கலட்டிக்கிறோம். இன்னொரு 1/2 inches பிடிச்சி தைக்கலாம் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ன்றதால.
ஷோல்டருக்கு 1/2 inches. நெக்குக்கு வந்து 1/4. ஃப்ரண்ட்டுக்கு ஃபால்டிங் மெஷர்மெண்ட்ஸ். அதுக்கு வந்து இந்த தையல் இல்லை. இங்கனைக்கு வந்து 1/4 எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஹுக்கு தைக்கிறதுக்கு தேவைப்படுறதால இதுக்காலேயே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது எங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த வெளியாலையும் வைக்கலாம். அதாவது இப்போ வெளியால் வைக்கிறேன்றது இங்கனைக்கு மார்க் பண்ணி இப்படி கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுட்டு இதை மடித்து தைக்கணும். எனக்கு இதே 1/4 பிடிச்சி அந்த மாதிரி. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கும் இதே மெஷர்மெண்ட்ஸ் தான் வருது தையலுக்கு.